மலையை பார்த்து மலைத்து விடாதே, மலை மீது ஏறி நின்றால் மலையும் உன் காலடியில். by Dr. APJ Abdul Kalam. Very good evening to everyone. Today we are going to discuss about VSEPR theory. This theory first developed by Ronald Gillespie, Ronald Nyholm. So VSEPR theory, also known as the Gillespie Nyholm theory. VSEPR theory என்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க ரொனால்ட் கில்ஸ்பி, ரொனால்ட் நைஹோம் அப்படின்றவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் இந்த VSEPR தியரிக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க கில்ஸ்பி நைஹோம் தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் இந்த VSEPR அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க VSEPR தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ டாபிக் என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்க உள்ளே இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, டாப்பிக்காக இருந்தாலும் சரி, அதோட ஹெட்டிங் என்ன அப்படின்றத நம்ம உள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்க நமக்கு ஈஸியாக ஆகிடும். இப்போ ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்க இந்த ஹெட்டிங்கில் இருக்குது. வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எலக்ட்ரான் பேர் அப்படின்னு சொல்கிறோம், ரிப்பல்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வேலன்ஸ் ஷெல், எலக்ட்ரான் பேர், ரிப்பல்ஷன் இது எல்லாம் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆட்டமில் நடக்குது. ஆட்டமோட சென்டர் பார்ட் அப்படின்னு சொல்லும்போது நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். நியூக்ளியஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க புரோட்டான், நியூட்ரான் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அரௌண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஆட்டமோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க அதோட வெளிக்கூடு அப்படின்னு சொல்கிறோம். அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பல்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது. ரிப்பல்ஷன் அப்படின்னாலே ரெண்டு எலக்ட்ரானுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரிப்பல்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த வேலன்ஷியல் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த ரிப்பல்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆட்டமோ ஒரு மாலிகுலோ இருக்குது அப்படின்னாக்கா அதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா மாறும். அப்போ இந்த VSEPR தியரி எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாலிகுல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த மாலிகுலோட ஜாமெண்ட்ரி என்ன, அதோட ஷேப் எப்படி இருக்கும், அதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், லோன் பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கனாக்க இந்த கான்செப்ட். அப்போ VSEPR தியரி அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு மாலிகுல் இருக்குது, ஒரு மாலிகுலில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்குது. அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிப்பல் ஆகும். அந்த ரிப்பல்ஷன் நடக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட ஷேப் வந்து மாறும், அதோட ஜாமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்க மாறும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஷேப், ஜாமெண்ட்ரி, லோன் பேர் இதை ஸ்டடி பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த VSEPR
தியரி வந்து பார்த்தீங்கன்னாக்க யூஸ் பண்ணுறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஹைப்ரிடைசேஷன். ஸோ இந்த 4 கான்செப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ VSEPR தியரி யூஸ் பண்ணி ஒரு மாலிகுலோட ஷேப் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம், அதில் ஜாமெட்ரி எப்படி இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம், அது லோன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க அது என்ன ஹைப்ரிடைசேஷன் இருக்குது அப்படின்றத ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த VSEPR தியரியோடைய இன்ட்ரோடக்ஷன். VSEPR தியரியில் 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க லோன் பேர், அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாண்ட் பேர். இப்போ லோன் பேர்னா என்னன்னு நமக்கு தெரியணும், பாண்ட் பேர்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ அம்மோனியா அப்படின்னு சொல்கிறோம், NH3 மேலே 2 டாட் வச்சுருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க லோன் பேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ VSEPR தியரி அப்படின்னாலே லோன் பேர், பாண்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாண்ட் பேர்னா என்ன, லோன் பேர்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். லோன் பேர் அப்படின்னு சொல்லும்போது pair of electrons not involved in bonding. A pair of electrons not involved in bonding அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க pair of electrons not involved in bonding. அப்போ ஒரு மாலிகுல்ல இருக்கிற அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆட்டமில் இருக்கிற நியூக்ளியஸ் கூட மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பல்ஷன் வச்சுக்கும். மற்ற எந்த ஆட்டம் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்க மாறாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். அப்போ லோன் பேர் அப்படின்னாலே பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னாக்க மற்ற ஆட்டம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க பாண்ட் ஃபார்ம் ஆகாது. அது எந்த ஆட்டமில் இருக்கோ அந்த ஆட்டமில் இருக்கிற நியூக்ளியஸ் கூட மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பல்ஷன் இருக்கும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க லோன் பேர் அப்படின்ற கான்செப்ட். அப்போ இந்த இடத்துல அம்மோனியா எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 டாட் வச்சுருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோன் பேர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது இந்த நைட்ரஜன் கூட மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பல்ஷன் வச்சுக்கும். அதர் ஆட்டம்ஸ் ஏதாவது வெளியிலேருந்து வருது அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு பாண்டிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகாது அப்படின்றது தான் லோன் பேர். அதுக்கு அடுத்தது பாண்ட் பேர். pair of electrons which are shared by atoms அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க பாண்டிங் பேர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது இப்போ பக்கத்தில் இன்னொரு ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான் கூட ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்க பாண்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு மாலிகுல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதில் 2 கேரக்டர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோன் பேர் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க பாண்ட் பேர் அப்படின்னு சொல்கிறோம். லோன் பேர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆட்டமில் இருக்கிற நியூக்ளியஸ் கூட மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வச்சுருப்பார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த நியூக்ளியஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இதே பாண்ட் பேர் அப்படின்றது அந்த ஆட்டமில் இருக்கிற நியூக்ளியஸ் கூடயும் இருக்கும். அதே சமயம் வெளியிலேருந்து ஏதோ ஒரு ஆட்டம் வருது அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்க கூட அந்த ஆட்டம் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாண்டாக மாறக்கூடிய கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாண்ட் பேர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ the pair of electrons shared by
atoms. வந்து பார்த்தீங்கன்னாக்க முக்கியமான விஷயம் இதுதான். விஎஸ்இபிஆர் தியரி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விஷயம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் லோன் பேர், செகண்ட் ஒன் பாண்ட் பேர். ரெண்டுமே ஒரு மாலிகுலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் பேர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்க அதர் ஆட்டம்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேராக இருப்பாங்க, பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க லோன் பேர் அப்படின்றது பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நாட் இன்வால்வ்டு இன் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆட்டமில் இருக்கிற நியூக்ளியஸ் கூட மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது இன்வால்வ் ஆகும். அதர் ஆட்டம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க அது ரிப்பல்ஷன் வச்சுக்காது அப்படின்னு சொல்கிறது தான் லோன் பேர், பாண்ட் பேர் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த வீடியோவில் லோன் பேர் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹைப்ரிடைசேஷன். ஒரு மாலிகுல் இருக்குது, அதோட ஹைப்ரிடைசேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்இபிஆர் தியரி அப்படின்னாலே லோன் பேரை ஐடென்டிஃபை பண்ணலாம், அதோட ஷேப்பை ஐடென்டிஃபை பண்ணலாம், ஜியாமெட்ரி, hybridization. So in this video fully explained by lone pair and hybridization. Lone pair எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, hybridization எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க லோன் பேரை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க நியூட்ரல் மாலிகுல். நியூட்ரல் மாலிகுல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க சார்ஜ் எதுவுமே இருக்காது ஒரு மாலிகுலில். ஃபார் எக்ஸாம்பிள் CH4, செகண்ட் ஒன் பெர்லியம் குளோரைடு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நியூட்ரல் மாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் எந்த ஒரு சார்ஜும் இருக்காது. அப்போ நியூட்ரல் மாலிகுல் அப்படின்னாலே இதுபோல் அதோட சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிற ஒரு மாலிகுலுக்கு பேர் தான் நியூட்ரல் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற மாலிகுல் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் மாலிகுலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர் டிவைடட் பை 2. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஒரு மாலிகுலில் எவ்வளோ லோன் பேர் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர் டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், வேலன்ஸ் எலக்ட்ரானா என்ன, பாண்டிங் பேர் எது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் இருக்கும், அது கூட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு கேரக்டரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க பாண்டிங் பேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ CH4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் கார்பன் அப்படின்றது சென்ட்ரல் ஆட்டம், H4 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க பாண்டிங் பேர். அப்போ கார்பன் கூட 4 ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜாயிண்ட் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன, நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர்னா என்னன்னு தெரியுது நமக்கு, சரியா? அப்போ பாண்டிங் பேர் அப்படின்றது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு ஆட்டமை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் பேர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ CH4 அப்படின்னு சொல்லும்போது அதில் பாண்டிங் பேர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க 1 2 3 4. அப்போ CH4ஓட பாண்டிங் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க 4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது.
வேலன்ஸ் எலக்ட்ரானை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டில் பார்ப்போம். வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, வேலன்ஸ் எலக்ட்ரான் 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேலன்ஸ் எலக்ட்ரானை கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்கிறோம், ஹைட்ரஜன். அதுக்கடுத்து லித்தியம். இந்த குரூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட். அப்போ இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது 1 தான் இருக்கும். அதுக்கடுத்து செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2ஆக இருக்கும். இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம கொடுக்கல, சரிங்களா? கோவலன்ட் கேரக்டரில் இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த VSEPR தியரி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் போரான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது அந்த குரூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலன்ஸ் எலக்ட்ரான் 3, கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, நைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குரூப்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5, ஆக்சிஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது 6, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹாலஜன்ஸ் ஃபேமிலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 7, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நோபல் கேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ட்ரிக்ஸ் தான், சரியா? ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரானை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் வேலன்ஸ்ன்னு சொல்லும்போது 1, செகண்ட் குரூப் அப்படின்னு சொல்லும்போது 2, தேர்ட் போரான் ஃபேமிலின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3, கார்பன் 4, நைட்ரஜன் 5, ஆக்சிஜன் 6, ஃப்ளோரின் 7, ஜெனான் 8 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த இடத்துல CH4 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், சரியா? அப்போ கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன நமக்கு தெரியும். இப்போ பாருங்க, CH4 கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அப்ளை பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் CH4 ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்போ கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர். அப்போ கார்பன்றது சென்ட்ரல் ஆட்டம், அதில் பாண்டிங் பேர் அப்படின்றது ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிங் பேர் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? அப்போ CH4 மாலிகுலில் லோன் பேர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னாக்கா லோன் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். எப்படி நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்பிள் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணும்போது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோன் பேர் இருக்கா இல்லையான்றதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், சரியா? அப்போ இங்கே பெர்லியம் குளோரைடு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டு பார்த்தா தெரியும். பெர்லியம் அப்படின்னு சொல்லும்போது வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருக்கு. பெர்லியமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது 2. அப்போ 2 மைனஸ் பாண்டிங் பேர் 2. அப்போ வந்து 2 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லோன் பேர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க பாண்டிங் பேர்னா என்ன, வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன, அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இதை பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்தது மாலிகுல். இப்போ நியூட்ரல் மாலிகுலை பார்த்தோம். இப்போ ஆனியானிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லும்போது ICl4 மைனஸ். இப்போ லோன் பேரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. முன்னாடி நியூட்ரல் அப்படின்னு சொல்லும்போது எந்த சார்ஜஸும் கிடையாது, அதை நியூட்ரல் மாலிகுல்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் CH4 BeCl2 நம்ம சொன்னோம். ஆனியானிக் அப்படின்னாலே நமக்கு தெரியும் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்க ICl4 மைனஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆனியானிக் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ப்ளஸ், நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல மைனஸ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனியானிக் மாலிகுலா இருக்கு அப்படின்னாக்க வேலன்ஸ் எலக்ட்ரான் கூட இந்த ப்ளஸ் சார்ஜை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர் டிவைடட் பை 2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாம்பிளுக்காக ICl4 மைனஸ் கொடுத்துருக்கேன்.
அப்போ அயோடின் நம்ம சொல்கிறோம். அயோடின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாலஜன் ஃபேமிலியில் வரும். அயோடினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது 7 நம்ம சொல்கிறோம். சரியா? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். அப்போ இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது 7. அப்போ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான், அயோடினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது 7. இந்த இடத்துல ப்ளஸ் எதை ப்ளஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க 1 மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர். அப்போ அயோடின் அப்படின்றது சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அயோடின் கூட பாண்டிங் பேர் அப்படின்றது குளோரின் பாண்ட் ஆஃப் பேராக இருக்குது. எத்தனை பாண்டிங் பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க 4 பாண்டிங் பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க 7 + 1 அப்படின்னு சொல்லும்போது 8 மாறும். 7 + 1 8. அப்போ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர். குளோரின் வந்து பார்த்தீங்கன்னாக்க சென்ட்ரல் ஆட்டம் கூட 4 குளோரின் இருக்குது. அப்போ 4 பாண்டிங் பேர் இருக்குது. டிவைடட் பை 2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 - 4 4 டிவைடட் பை 2. ஆன்சர் 2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ICl4 மைனஸோட எவ்வளவு லோன் பேர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ICl4 மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 லோன் பேர் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எடுத்திருக்கிற மாலிகுலில் ஆனியானிக் மாலிகுலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்க வேலன்ஸ் எலக்ட்ரான் கூட ஆனியானிக் கேரக்டராக இருந்துச்சுனாக்க ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர் டிவைடட் பை 2. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க கேட்டயானிக் மாலிகுல். கேட்டயானிக் மாலிகுல் இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னாக்க NH4+ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன நமக்கு தெரியும், நைட்ரஜன். அப்போ இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நைட்ரஜன் குரூப் அப்படின்னாலே அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க 5 தான் இருக்கும் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும். சரியா? அப்போ நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க 5 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ளஸ் சார்ஜ் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது -1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். சரியா? ப்ளஸ்னாக்க -1 அப்படின்னு கொடுக்குறோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர். அப்போ பாண்டிங் பேர் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க H4 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 ஹைட்ரஜன் வந்து இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் பேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க 4. வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. அதோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சார்ஜாக இருக்கிறதுனால -1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க 4 அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் NH4ல வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கு? 5 மைனஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சார்ஜ் தான் இருக்குது. அப்போ -1. அதுக்கு அடுத்தது மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர். நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட 4 பாண்டிங் பேர் இருக்குது, 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, டிவைடட் பை 2. அப்போ என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னாக்க 5 - 1 4 - 4 டிவைடட் பை 2 0. சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க NH4+ல லோன் பேர் இருக்கான்னு கேட்டிங்கனாக்க லோன் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ நீங்கள் சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாக்க 3 விஷயம் நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 3 ஃபார்முலா தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க நியூட்ரல் மாலிகுல். நியூட்ரல் மாலிகுல் அப்படின்னாலே அந்த மாலிகுலில் எந்த ஒரு சார்ஜும் இருக்காது. அப்போ எப்படி அதுக்கு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர் டிவைடட் பை 2.
ஆனியானிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லும்போது மாலிகுல்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால ப்ளஸ் அந்த சார்ஜ் என்னவோ அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கிறோம் மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர் டிவைடட் பை 2 அப்படின்றது ஆனியானிக் மாலிகுலோட ஃபார்முலா. தேர்ட் ஒன் கேட்டியானிக் மாலிகுல். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் நெகட்டிவ் சார்ஜாக மாற்றிக்கிறோம் மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர் டிவைடட் பை 2. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாலிகுலோட ஹைபிரிடைசேஷன் என்ன லோன் பேர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பார்ப்போம். விஎஸ்இபிஆர் தெரியல இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது லோன் பேர் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்றத ஈஸியான மெத்தடில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் BeCl2. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நியூட்ரல் மாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நியூட்ரல் மாலிகுல் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபார்முலா நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர் டிவைடட் பை 2. இப்போ அப்ளை பண்ண போகிறோம். பெர்லியம் சென்ட்ரல் ஆட்டம் valence electron பெர்லியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்க்கும்போது இங்கே பார்த்தா தெரியும் செகண்ட் குரூப். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 2. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க பாண்டிங் பேர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க பெர்லியம் சென்ட்ரல் ஆட்டம் எத்தனை பாண்டிங் பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க Cl2 2 இருக்குது. அப்போ பாண்டிங் பேர் அப்படி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாண்டிங் பேர் 2. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் bonding pair is equal to bonding pair 2 divided by 2 is equal to 2 minus 2 0 divided by 2 is equal to 0. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க லோன் பேர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க nil. BeCl2ல லோன் பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ லோன் பேர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 0. இப்போ அடுத்தது நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க ஹைப்ரிடைசேஷன். ஹைப்ரிடைசேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பாண்டிங் பேர் பிளஸ் லோன் பேர். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க பாண்டிங் பேர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு, லோன் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிடையாது. அப்போ 2 + 0 is equal to 2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிம்பிளான மெத்தட் சொல்கிறோம் பாருங்க. 2 இருக்கிறதுனால ஒரு 2 கோடு போடுங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஆர்பிட்டால் தெரியும் நினைக்கிறேன், எஸ் ஆர்பிட்டால் பி டி எஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆர்பிட்டால் வரும், பின்னு சொல்லும்போது P1, எஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 தான், பி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க P1, P2, P3, டி அப்படின்னு சொல்லும்போது D1, D2, D3, D4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ 2 இருக்கு, 2 கோட் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க, எஸ் பி. சரியா? அப்போ BeCl2ஓட ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க SP ஹைப்ரிடைசேஷன்.
சேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதா? ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது பாண்டிங் பேர் ப்ளஸ் லோன் பேர் அப்படின்னு சொல்கிறோம். பாண்டிங் பேர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் 2 இருக்குது. லோன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, 0. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு 2 ஐஃபன் வச்சுக்கிட்டு SP, சரியா? SP ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அப்போ BCl2 லோன் பேர் அப்படின்னு சொல்லும்போது 0, ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க SP ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 4 நியூட்ரல் மாலிகுல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க கார்பன் சென்ட்ரல் ஆட்டம், கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு தெரியும். கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. பாண்டிங் பேர் அப்படின்னு சொல்லும்போது கார்பன் கூட எவ்வளோ பாண்டிங் பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர் 4 divided by 2 is equal to 4 minus 4 0 divided by 2 is equal to 0. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹைபிரிடைசேஷன் ஐடென்டிஃபை பண்ணணும். ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க பாண்டிங் பேர் நமக்கு தெரியும். பாண்டிங் பேர் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4, லோன் பேர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க 4 கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு S அப்படின்னு சொல்கிறோம். P1, P2, P3. சரியா? இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க. S P3 hybridization. அப்போ CH4ஓட லோன் பேர் என்ன, ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னாக்கா நம்ம இப்போ தெரியும். CH4ஓட லோன் பேர் 0, ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஒன் anionic molecule. எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும்போது BF4-. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் லோன் பேர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்